Dear students, plus 2 Maths, Chapter 6, Applications of Vector Algebra, Vector இயற்கணிதத்தின் பயன்பாடுகள், Exercise 6.8, பயிற்சி 6.8. Third sum, if the straight lines x minus 1 by 1 equal to y minus 2 by 2 equal to z minus 3 by m square and x minus 3 by 1 equal to y minus 2 by m square equal to z minus 1 by 2 are coplanar. Find the distinct values of m. ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு அவங்களே அது கோப்ளேனார் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு தளத்தில் அமையும் நேர்கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே இருக்கிற அந்த எம்மோட வேல்யூவை நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிற அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 by 1 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2 by 2 ஈக்குவல் டு இசட் மைனஸ் பை எம் ஸ்கொயர். இதில் வந்து ஏ வெக்டர் எழுதிக்கலாம். ஏ வெக்டர் ஈக்குவல் டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இது வந்து நமக்கு பாயிண்ட் வெக்டர். இது இந்த வேல்யூஸ் எல்லாம் ப்ளஸில் எடுத்துக்கணும். ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2j ப்ளஸ் 3k அப்படின்னு நினைக்கிறோம். பி வெக்டர் வந்து பேரலல் வெக்டர், அது வந்து ஐ ப்ளஸ் 2j ப்ளஸ் எம் ஸ்கொயர் இன்ட்டு கே. அதே போல் செகண்ட் லைனில் எக்ஸ் மைனஸ் 1 by 1 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2 by எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு z மைனஸ் 3 by 2. இதில் வந்து சி வெக்டர் வந்து பாயிண்ட் வெக்டர், அதாவது ஐ ப்ளஸ் 2j ப்ளஸ் 3k அங்கே எழுதிக்கிறோம். parallel வெக்டர் வந்து டி வெக்டர் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் எம் ஸ்கொயர் இன்ட்டு ஜே ப்ளஸ் 2k அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கண்டுபிடிக்கணும். சி வெக்டர்லேருந்து ஏ வெக்டரை நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது இது வந்து ப்ளஸ் ஐ. செகண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3 by 1 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2 by எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 3 by 2. இதில் வந்து சி வெக்டர் ஈக்குவல் டு 3i ப்ளஸ் 2j ப்ளஸ் 3k. டி வெக்டர் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் எம் ஸ்கொயர் இன்ட்டு ஜே ப்ளஸ் 2k அப்படின்னு இங்கே நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கடுத்தது சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். 3i மைனஸ் ஐ 2i, அங்கே ப்ளஸ் 2j இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் 2j இருக்குது. சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆகிடும். இங்கே 3k இருக்குது, இங்கேயும் 3k இருக்குது. சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆகிடும். அதனால் 2i ப்ளஸ் 0 இன்ட்டு ஜே ப்ளஸ் 0 இன்ட்டு கே அப்படின்னு எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்தது கிவன் லைன்ஸ் ஆர் கோப்ளேனார். அவங்களே வந்து கோப்ளேனார் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோப்ளேனார் வெக்டர்ஸ் இருந்ததுன்னா நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் டி வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்றது தெரியும். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டரோட காம்பனன்ட்ஸ் வந்து 2 0 0, அது ஃபஸ்ட் ரூல் எழுதியாச்சு. பி வெக்டர் வந்து ஐ ப்ளஸ் 2j ப்ளஸ் எம் ஸ்கொயர் கே, அதனால் 1 2 எம் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. டி வெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஐ ப்ளஸ் எம் ஸ்கொயர் இன்ட்டு ஜே ப்ளஸ் 2k, அதனால் 1 எம் ஸ்கொயர் இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 2 இன்ட்டு இந்த ரோ காலம் விட்டுட்டோம்னா 2 2s are 4 மைனஸ் எம் ஸ்கொயர் இன்ட்டு எம் ஸ்கொயர் வந்து எம் பவர் 4. மற்றது எல்லாமே இங்கே வந்து 0 வந்துடும். ஏன்னா அடுத்த 2 எலிமெண்ட்ஸுமே வந்து இங்கே 0னால ரெண்டுமே வந்து எனக்கு 0 ப்ளஸ் 0ன்னு எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது 2 இன்ட்டு 4 மைனஸ் எம் பவர் 4 ஈக்குவல் டு 0. தேர் 2 வந்து 0 கிடையாது. அதனால் 4 மைனஸ் எம் பவர் 4 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறோம். எம் பவர் 4 ஈக்குவல் டு 4. இந்த 4ஐ வந்து நம்ம பவர் 4 இருக்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். எம் 2 4 வந்து எப்படி எழுதுகிறோன்னா 2 இன்ட்டு 2, 2 வந்து √2 ஸ்கொயர் எழுதிக்கிறோம். இதையும் √2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இப்போ √2 த ஹோல் பவர் 4 அப்படின்னு வந்துடும். அப்போ எம் பவர் 4ஐ வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா √2 த ஹோல் பவர் 4 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே எம் பவர் 4 இருக்கிறதுனால இந்த எம் ஈக்குவல் டு √2 த ஹோல் பவர் 4. இங்கே இருக்கிற இந்த பவர் 4 வந்து இந்த பக்கம் வரும்போது 1 அடுக்கில் வந்து 1/ல் வந்துடும். அதனால் 1/4ன்னு வரும். இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆகிட்டு நமக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் அதனுடைய டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி வந்துச்சுன்ற டவுட்டு உங்களுக்கு இருக்கலாம். இது எப்படி கூட எழுதிக்கலாம் நீங்கள். எம் பவர் 4 ஈக்குவல் டு 4னா எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு வந்துடும். எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு -2 அப்படின்னும் போது எம்மோட வேல்யூ வந்து இமேஜினரி ஆகிடும். அதனால் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்தோம்னா எம்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 அப்படின்னு கிடச்சிரும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.